So போன கிளாஸ்ல நாம செமிகண்டக்டர்ஸ்னா என்ன, எலக்ட்ரானிக்ஸ்னா என்ன அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். எலக்ட்ரானிக்ஸ்னா இட்ஸ் a branch of physics where we deal with electricity. எலக்ட்ரிசிட்டினா current flowing through the semiconductors. Electricity current is flowing through the conductors, electronics current flows through the semiconductors. So நம்ம பார்த்தோம் semiconductorsல there are two types of semiconductors. Intrinsic semiconductor and extrinsic semiconductor. Intrinsic semiconductor na semiconductor in its pure form. Extrinsic அதாவது pure silicon, pure germanium அப்படின்னு எடுத்துனோம்னா அது intrinsic semiconductor. Extrinsic semiconductor அப்படின்னா with a semiconductor with suitable impurity. அந்த suitable impurity na என்ன அப்படின்னு எதுக்கு போன கிளாஸ்ல சொன்னேன். Pentavalent materials இல்லைன்னா trivalent materials, they will act as suitable impurities. அது எப்படி இந்த intrinsic semiconductors-ல பார்த்தா இனிஷியலா எல்லா எலக்ட்ரான்ஸும் valence band-ல இருக்கும், conduction band is completely empty. போன கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு குவிக்கா ஞாபகம் இருக்கும். So at absolute zero they are insulators. Normal temperature-ல, room temperature-ல இந்த வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் கொஞ்சம் பாண்டை பிரேக் பண்ணி கண்டக்ஷன் பேண்டுக்கு போகும். எலக்ட்ரான் ஹோல் பேர் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் கேரியர், எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் ஆர் தேர். அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் மினிமமா இருக்கிறதுனால இதனுடைய கண்டக்டிவிட்டி இஸ் வெரி லோ. இந்த கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் நம்ம சூட்டபிள் இம்பியூரிட்டியை ஆட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டரை பத்தி இன்னைக்கு நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன, முதல்ல எதுக்காக எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், இஸ் இட் நெசசரி? ஆமா, ஏன்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டருக்கு கண்டக்டிவிட்டி ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அதோட கண்டக்டிவிட்டியை அதிகம் பண்றதுக்காக we are going for extrinsic semiconductor. This is number one question. எப்படி ப்ரொடியூஸ் பண்றது எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டரை? ஒரு பியூர் செமிகண்டக்டர் எடுத்துட்டு அதுல சூட்டபிள் இம்பியூரிட்டி ஆட் பண்ணா அந்த ப்ராசஸுக்கு பேரு டோப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இம்பியூரிட்டிக்கு பேரு டோபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். Suitable impurity na pentavalent or trivalent impurities. Pentavalent na for example nama sollalam arsenic, stibbium, antimony, phosphorus, idella pentavalent impurity. Trivalent impurities nu paathina indium, boron, aluminium, idella examples for trivalent impurities. Evlo add pananum adutha next question. Etikku sonnom 100 parts per million அவ்வளவுதான் ஆட் பண்ணும். செமிகண்டக்டர் 1 மில்லியன் எடுத்துட்டா impurity should be 100, 10^2 தான், அவ்வளவுதான் ஆட் பண்ணணும்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இப்படி ஆட் பண்றதுனால இதோட கண்டக்டிவிட்டி அதிகமாகுதுன்னு சொல்றாங்களே, அது ஆக்சுவலா எப்படி அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம ஒரு பியூர் ஜெர்மானியமோ சிலிக்கானோ எடுத்துட்டா, சிலிக்கான் பார்த்தோம்னா அட்டாமிக் நம்பர் 14. அதுக்கு நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதினா 1s2, 2s2, 2p6, 3s2, 3p2 அப்படின்னு எழுதும். 14 வந்தாச்சா? 410 14. ஸோ இதோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்க எலக்ட்ரான்ஸ், வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை பத்தி மட்டும்தான் பார்க்க போறோம். ஸோ நான் வரைஞ்சேன்னா இந்த சிலிக்கானோட ஸ்ட்ரக்சரை அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல 4 எலக்ட்ரான் இப்படி இருக்கு. இது என்ன பண்ணுவோம், பக்கத்துல இருக்க சிலிக்கான் ஆட்டம் கூட கோவேலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஏன்னா ஒவ்வொரு சிலிக்கானுக்கும் அவுட்டர் மோஸ்ட்ல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதுங்க ஆக்டேட் ரூல் படி அதனுடைய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல 8 எலக்ட்ரான் இருக்கணும்னு நினைக்கும். ஸோ என்ன பண்ணுவோம், இந்த நடுவில் இருக்க சிலிக்கான் அதை சுத்தி இருக்கிற 4 சிலிக்கான் கூட ஷேரிங்ல கோவேலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ டு சாட்டிஸ்ஃபை இட் சாட்டிஸ்ஃபைட்ஸ் இஸ் ஸ்டேபிள் நோபல் கான்ஃபிகரேஷன். இப்படிதான் இதுலதான் இது பியூர் சிலிக்கானா இருந்தா இப்படி தெர்மல் எனர்ஜி கொடுத்தா பிரேக் ஆகும்னு பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்கலாம் இதுல ஒரு பென்டாவேலன்ட் இம்பியூரிட்டியை நான் ஆட் பண்ணா வாட் வில் ஹேப்பன். 100 பார்ட்ஸ் பெர் மில்லியன் சொல்லியிருக்கேன். அதனால நிறைய சிலிக்கானை ரீப்ளேஸ் பண்ணாது, ஏதோ ஒரு கும்பல்ல ஒரு சிலிக்கானை இந்த பென்டாவேலன்ட் இம்பியூரிட்டி ரீப்ளேஸ் பண்றதுன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். Let's see what happens. A phosphorus pentavalent impurity is added to a germanium lattice. இந்த பாஸ்பரஸ் என்ன பண்றது, சுத்தி இருக்கிற ஒரு 5 ஜெர்மானியத்துல ஒரு ஜெர்மானியம் சுத்தி, நடுவுலயும் ஜெர்மானியம் தான் முன்னாடி இருந்தது. இந்த இம்பியூரிட்டி ஆட் பண்ணின உடனே என்ன இருக்கு, யூ கேன் see here
the center germanium is replaced by this phosphorus. அப்ப அந்த பாஸ்பரஸ் போனா பாஸ்பரஸ் பென்டாவேலண்ட்க்குனால 5 எலக்ட்ரான் இருக்கு அதோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல. முன்னாடி ஜெர்மானியம் இருந்தப்ப 4 பேர் 4 வேலன்ஸ் பாண்ட ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, கோவேலன்ட் பாண்ட ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்ப இந்த பாஸ்பரஸ் என்ன பண்றது, 4 எலக்ட்ரானை இந்த அதே பாண்ட் ஃபார்மேஷன் கொடுத்தாச்சு. எக்ஸ்ட்ராவா ஒரு எலக்ட்ரான் இருக்கு, அந்த எலக்ட்ரானுக்கு தேவையில்லை. அதாவது இதுக்கு இப்ப 8 எலக்ட்ரான் வந்தாச்சு அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல பாஸ்பரஸ்ன்றதுனால இந்த ஒரு எலக்ட்ரான் தனியில வெளியில இருக்கு. திஸ் இஸ் கால்ட் a free electron. இப்ப இந்த பாஸ்பரஸை நான் தனியா அதுக்கு டயக்ராம் வரைஞ்சிருந்தேன், நான் எனர்ஜி பேண்ட் டயக்ராம். அதோட வேலன்ஸ் பேண்ட்ல 5 எலக்ட்ரான் இருந்திருக்கும், கண்டக்ஷன் பேண்ட் எம்டியா இருந்திருக்கும். இது பாஸ்பரஸ் தனியா இருந்திருந்தா. இப்ப இந்த பாஸ்பரஸை ஜெர்மானியம் லாட்டிஸ்குள்ள போட்ட உடனே என்னாச்சு, 4 பேரு கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த 5வது ஆள் தனியா போயிடுது. அதனால இந்த 5வது ஆள் எங்க இருக்கும், இந்த வேலன்ஸ் பேண்ட்ல இருக்க முடியாது, பேண்ட்ல இல்ல, அது தனியா எக்ஸ்ட்ராவா போயிடுது. அப்ப வேர் வில் இட் பி, இதுக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த வேலன்ஸ் பேண்ட்ல 1 2 3 4 இந்த 8 எலக்ட்ரான் வந்தாச்சு, 4 பேர் கூட ஷேர் பண்ணிது இல்லையா, அதனால இந்த 8 எலக்ட்ரான் இதுக்கு உண்டு, 8 எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த கண்டக்ஷன் பேண்ட் இங்க இருக்கு, திஸ் இஸ் த வேலன்ஸ் பேண்ட். இப்ப இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், இந்த வேலன்ஸ் பேண்டை விட எனர்ஜி ஜாஸ்தியா போச்சு, அது இட் இஸ் நோ லாங்கர் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். அதுக்காக கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடுமான்னா அந்த அளவுக்கு எனர்ஜி இல்லை, அதனால இட் ஆக்குபைஸ் எ லெவல் லிட்டில் லோவர் தன் வேலன்ஸ் பேண்டை விட அதிகம், கண்டக்ஷன் பேண்டை விட கொஞ்சம் கம்மி. திஸ் இஸ் கால்டு டோனார் லெவல். புதுசா ஒரு லெவலை கிரியேட் பண்ணி இங்க போய் இந்த எலக்ட்ரான் உட்காந்துக்கும். ஸோ வேலன்ஸ் பேண்ட்ல இருந்த 5வது எலக்ட்ரான் இப்ப வேற 4 எலக்ட்ரான் வந்ததுனால இந்த எலக்ட்ரானை தேவையில்லை போன்னு சொல்லிடுச்சு இந்த பாஸ்பரஸ். அதனால இந்த எலக்ட்ரான் இங்க இருந்து வெளியில போயிடுச்சு, இதுக்கு எனர்ஜி கூட போச்சு. கூட போச்சுன்னா கண்டக்ஷன் பேண்டுக்கு போற அளவு கூட எடுத்தா இல்ல, கண்டக்ஷன் பேண்ட் லெவலை விட கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால அது என்ன பண்றது, அங்க போய் ஒரு புதுசா ஒரு லெவலை கிரியேட் பண்ணி அந்த இடத்துல இந்த ஒரு எலக்ட்ரான் போய் உட்காந்துக்குது. இந்த லெவலுக்கு பேரு டோனார் எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்லிட்டு பேரு இருக்கு. ஏன் இதுக்கு நம்ம டோனார் எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்றோம்னா, இங்க இருந்து ஒரு எலக்ட்ரானை இதால டொனேட் பண்ண முடியும். சோ இப்ப இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஃபார் ஒவ்வொரு பாஸ்பரஸ் ஆட்டத்துக்கும் ஒரு எலக்ட்ரான் டோனார் லெவல். இப்போ ஒரு லாட்டிஸ்ல ஒரு 100 பாஸ்பரஸ் ஆட்டம் ஆட் பண்ணியிருந்தோம்னா 100 எலக்ட்ரான் இங்க டோனார் லெவல்ல இருக்கு. இருந்தா என்ன மிஸ், அதனால என்ன மிஸ் பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இப்ப ஒரு பியூர் செமிகண்டக்டர் இருந்ததுன்னா அதுல நம்ம கண்டக்ட் பண்ண வைக்கணும்னா முதல்ல இந்த வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்லாம் கண்டக்ஷன் பேண்டுக்கு இவ்வளவு எனர்ஜியை கொடுத்து மேல அனுப்பணும், அதுக்கப்புறம் தான் அது கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இது இங்க எனர்ஜி கேப் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, இது கொடுக்கறது கஷ்டம். வேற இங்க பார்த்தோம்னா இந்த டோனார் லெவல்ல இருக்கிற எலக்ட்ரானை கண்டக்ஷன் பேண்டுக்கு ஷிஃப்ட் பண்றது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதனால என்ன பண்ணுவோம், அது ஈஸியா நம்மளால அதை மேல கொண்டு போய் கண்டக்ஷன் பேண்டு கண்டக்ட் பண்ண வைக்க முடியும். ஸோ பியூர் செமிகண்டக்டரை விட நாம இந்த எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர் வித் இம்பியூரிட்டி ஆடட் செமிகண்டக்டர்ல கண்டக்ஷன் இஸ் ஈஸியர். ஸோ இதை நம்ம டயக்ராமேட்டிக்கா பார்த்தோம்னா இந்த லெவல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யூ கேன் சி the pentavalent impurity atom added, ஒவ்வொரு impurity ஆட்டமும் ஒரு free electron கொடுக்கிறது. You can see for every atom one free electron is being obtained. இந்த வேலன்ஸ் பேண்ட்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கு, கண்டக்ஷன் பேண்ட் காலியா இருக்கு, புதுசா ஒரு லெவல் கிரியேட் ஆயிருக்கு, டோனார் எனர்ஜி லெவல்னு பேர் இந்த லெவலுக்கு. ஸோ அந்த எவ்வளோ நம்ம இம்பியூரிட்டி ஆட்டம் ஆட் பண்ணியிருக்கோமோ அத்தனை எலக்ட்ரான்ஸ் இந்த டோனார் லெவல்ல இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ லெவல் விச் கேன் டொனேட் அன் எலக்ட்ரான் ஃப்ரீலி டு த கண்டக்ஷன் பேண்ட். தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் டோனார் எனர்ஜி லெவல். பியூர் செமிகண்டக்டர் விட இது ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்குமான்னு பார்த்தா, ஒன்லி சார்ஜ் கேரியர்ஸ் அதுன்னு பார்த்தா இல்ல. ஆல்ரெடி ஹை டெம்பரேச்சர்னால வேலன்ஸ் பேண்டில் இருக்கக்கூடிய பாண்ட் கோவேலன்ட் பாண்ட் பிரேக் ஆகி சில எலக்ட்ரான்ஸ் கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிருக்கும். கண்டக்ஷன் பேண்ட்ல 1 or 2 இருக்கும், இங்க அதுக்கு ஹோல்ஸ் இங்க இருக்கும். ஸோ இங்க என்னெல்லாம் இருக்கும் பார்த்தோம்னா இந்த செமிகண்டக்டர்ல இப்ப நம்ம பென்டாவேலன்ட் இம்பியூரிட்டி ஆட் பண்ணியிருந்தா நிறைய எலக்ட்ரான்ஸ் டோனார் எனர்ஜி லெவல்ல இருக்கும், அது வந்து இம்பியூரிட்டினால கிடைச்சது. சில எலக்ட்ரான்ஸ் கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்கும், அது பாண்ட் பிரேக் ஆனதுனால கிடைச்சது. சில ஹோல்ஸ் வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கு, அது பாண்ட் கோவேலன்ட் பாண்ட் பிரேக் ஆனதுனால கிடைச்சது. ஸோ ஹோல்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன் நேத்திக்கு. இட் இஸ் அ வேக்கன்ட் ஸ்பேஸ். அதுக்காக எந்த வேக்கன்ட் ஸ்பேஸ் வேணா ஹோல்னு சொல்லிட முடியாது. இட் இஸ் அ வேகன்சி கிரியேட்டட் பை அன் எலக்ட்ரான். அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, எலக்ட்ரான் எப்படி கரண்ட் எடுத்துட்டு போகுமோ அதே மாதிரி ஹோல்ஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட் டு த கரண்ட். அதனால ஹோல்ஸ் ஆர் ஆல்சோ கேரியர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ நான் பென்டாவேலன்ட் இம்பியூரிட்டி ஆட் பண்ணினா என்னென்னலாம் இருக்கும், ஒரு இம்பியூரிட்டி ஆட்டத்துக்கு ஒரு எலக்ட்ரான் டோனார் லெவல்ல இருக்கு. அதை தவிர கண்டக்ஷன் லெவல்ல சில எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இதுங்க எப்படி ப்ரொடியூஸ் ஆச்சு, டெம்பரேச்சர்னால
கோவேலன்ட் பாண்ட் பிரேக் ஆனதுனால. கோவேலன்ட் பாண்ட் பிரேக் ஆனா நான் சொல்லியிருக்கேன் எலக்ட்ரான் ஹோல் பேர் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஸோ எவ்வளோ எலக்ட்ரான் கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்கோ அதே ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கு. ஸோ இந்த பென்டாவேலன்ட் இம்பியூரிட்டி ஆட் பண்ணினா அந்த செமிகண்டக்டர்ல எலக்ட்ரான்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை 2 மெத்தட்ஸ். ஒவ்வொரு இம்பியூரிட்டி ஆட்டத்துக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்கு. பிரேக்கிங் ஆஃப் கோவேலன்ட் பாண்ட் எலக்ட்ரான் இருக்கு. Whereas holes are produced by only one way, by the breaking of covalent bond. Both electrons as well as holes are present. But you can see the number of electrons is more than the number of holes. Whereas நாம நேத்திக்கு பார்த்த intrinsic semiconductor ல only bond break ஆகி மட்டும்தான் கிடைக்கும். Number of electrons holes are equal. ஆனா இங்க pentavalent add பண்ணினா the electron number is more, the hole number is less. எதனால அப்படின்னா electrons are produced by 2 methods. What are the 2 ways? Each impurity atom donates 1 electron. Breaking of covalent bond produces electron. So these are the 2 ways by which electron is produced. Whereas hole is produced by only one method, breaking of the covalent bond. Adhanala the electrons are more in number than the holes. So you see when you add a pentavalent impurity, when you add a pentavalent impurity, electrons or the negative charge carriers are more. Holes or the positive charge carriers are less. So the majority is the negatively charged electron. So this type of semiconductor is called N-type semiconductor. இப்போ N-type னு ஒன்று இருக்குன்னா கட்டாயமா P-type னு இருக்கும். அது எப்படி கிடைக்கும்? If you add a trivalent impurity. Trivalent impurity னா நான் சொன்னேன் போரான், அலுமினியம் அது மாதிரி. சுத்தி சிலிக்கான் ஆல்ரெடி இருந்தது. இந்த சிலிக்கான் எல்லாருக்கூடயும் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருந்தது. கோவேலன்ட். இப்ப இந்த கிறிஸ்டல் லாட்டிஸ்ல நான் போரானியோ அலுமினியத்தையோ ஆட் பண்றேன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் இட் இஸ் ரீப்ளேசிங் ஒன் சிலிக்கான் ஆட்டம். இந்த நடுவுல இருக்க சிலிக்கான இந்த போரான் வந்து ரீப்ளேஸ் பண்றது அப்படின்னு வச்சுக்கலாம். போரானுக்கு வேலன்சி 3 தான். அதனால அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல 3 எலக்ட்ரான் தான் இருக்கு. ஸோ 3 எலக்ட்ரான் 3 பாண்டை ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்ப ஆனா இதுக்கு 3 கோவேலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா இப்ப இதுக்கு 7 எலக்ட்ரான் தான் இருக்கு. அதோட ஆக்டெட் ரூலை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு இட் நீட்ஸ் ஒன் மோர் எலக்ட்ரான். ஸோ ஒரு வேகன்சி இஸ் கிரியேட்டட். ஓப்பன் சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். வேகன்சில there is a vacant space, the place which can easily attract an electron. இந்த ஸ்பேஸ் இந்த பிளேஸ் என்ன பண்ணும்? எலக்ட்ரானை ஈஸியா அட்ராக்ட் பண்ணும். அது மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. பாக்கி எல்லா இடத்துலயும் சிலிக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தெர்மல் எனர்ஜினால வேற எங்கேயாவது பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா இந்த எலக்ட்ரான் இங்க இருந்து வெளியில போகாம இங்க வந்து உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஹோல் இங்க ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. So this place can easily accept an electron. So this is called hole. இப்ப நம்ம சாதாரணமா எனர்ஜி பேண்ட் டயக்ராம்ல பார்த்தோம்னா ஒரு பியூர் சிலிகான் கிறிஸ்டல்ல வேலன்ஸ் பேண்ட்ல 4 எலக்ட்ரான் இருந்தது. கண்டக்ஷன் பேண்ட் இஸ் கம்ப்ளீட்லி எம்டி. இப்ப நான் இந்த போரானை ஆட் பண்ணின உடனே என்னாச்சு? இந்த வேலன்ஸ் பேண்ட்ல தேர் ஆர் ஆக்சுவலி 7 எலக்ட்ரான்ஸ். திஸ் இஸ் a கண்டக்ஷன் பேண்ட். இப்ப என்ன இருக்கு? இந்த ஒரு வேக்கன்ட் ஸ்பேஸ் உருவானதுனால இது ஒரு லெவல் above the valence level இது கிரியேட் பண்ணிருக்கு. This level is called the acceptor level, which is created immediately above the valence level. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப இந்த நெக்ஸ்ட் இதுல இருக்கிற சிலிக்கான் இங்க இருக்கிற ஒரு பாண்ட் பிரேக் ஆன இந்த எலக்ட்ரான் இங்க வெளியில ஃப்ரீயா வரணும்னா கண்டக்ஷன் பேண்டுக்கு போகணும்னா இவ்வளோ எனர்ஜி வேணும். ஆனா இவ்வளோண்டு எனர்ஜி இந்த சின்ன எனர்ஜி கொடுத்தா இங்க இருந்து இங்க ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த எலக்ட்ரான் மூவ்மெண்ட்டுக்கு ஒரு புது லெவல் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த எலக்ட்ரான் இங்க இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போறதுக்கு அதிக எனர்ஜி தேவை. வேற இங்க இருந்து இந்த அக்செப்டார் லெவலுக்கு போறதுக்கு கொஞ்சமான எனர்ஜி இருந்தாலே போதும். அது எங்க போனா நம்மளுக்கு என்ன? எலக்ட்ரான் ஷுட் மூவ். அப்ப நமக்கு கரண்ட் கிடைக்கும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் திஸ் டு த கண்டக்ஷன் பேண்ட் we can easily take it to the acceptor level. ஸோ இம்பியூரிட்டி ஆட் பண்றதுனால அக்செப்டார் லெவல்ல ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்றதுக்காக ஒரு இடம் கிடைக்குது. ஸோ இது மட்டும் தான் இருக்குமான்னு பார்த்தா நான் சொன்ன டெம்பரேச்சர்னால எங்கேயாவது பாண்ட் பிரேக் ஆகி ஃப்ரீ எலக்ட்ரான் அண்ட் ஹோல், அதாவது இது கண்டக்ஷன் பேண்ட்ல எலக்ட்ரான் இங்க ஒரு ஹோல் கூட இருக்கலாம். ஸோ இப்ப ட்ரைவேலன்ட் இம்பியூரிட்டியை ஆட் பண்ணினா எலக்ட்ரான்ஸ்
and holes are produced. Holes are produced by two ways. என்ன ரெண்டு வே? holes எங்கெல்லாம் இருக்கு? acceptor லெவல்ல இருக்கிற ஹோல் எல்லாம் impurityனால ப்ரொடியூஸ் ஆச்சு. வேலன்ஸ் லெவல்ல இருக்கிற ஹோல்லாம் பாண்ட் பிரேக் ஆனதுனால கிரியேட் ஆச்சு. எலக்ட்ரான்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? ஒரே ஒரு மெத்தட் தான், பாண்ட் பிரேக் ஆறதுனால. அது எங்க இருக்கு? இந்த எலக்ட்ரான்ஸ் கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்கு. நான் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான் மூவ் ஆகும், அதனால ஒரு கரண்ட் வரும். வேலன்ஸ் லெவல்ல இருக்கிற எலக்ட்ரான் அக்செப்டார் லெவலுக்கு போகும், அதனால ஒரு கரண்ட் கிரியேட் ஆகும். ஸோ இங்க நிறைய டோனர் அக்செப்டார் ஆட்டம்ஸ் கொடுத்துருந்தேன்னா நிறைய ஹோல்ஸ் இங்க இருந்திருக்கும். ஸோ இங்க இருக்கிற எலக்ட்ரான் அப்புறம் இந்த ஹோலுக்கு போகும், அப்புறம் இந்த ஹோலுக்கு போகும், அப்படி மூவ் ஆகும் எலக்ட்ரான், அதனால கரண்ட் இருக்கும். ஸோ அதனால நேச்சுரலி நிறைய எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுறதுனால கண்டக்டிவிட்டி நேச்சுரலி இன்க்ரீசஸ். இப்போ நான் ட்ரைவேலன்ட் இம்பியூரிட்டி ஆட் பண்றதுனால what are the charge carriers produced? ரெண்டு டைப் ஆஃப் சார்ஜ் கேரியர் ப்ரொடியூஸ் ஆகுது, எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ். பட் பார்த்தோம்னா holes which are the positive charge carriers are majority because they are produced by two ways. One by adding the impurity, another one by the breaking of the covalent bond. So the positively charged holes majority இருக்கிறதுனால இதுக்கு பேரு p-type semiconductor. So நாம இப்ப என்ன சொல்ல வரோம்? extrinsic semiconductorனா semiconductor with impurities. செமிகண்டக்டர்ல ரெண்டு டைப், intrinsic and extrinsic. எக்ஸ்ட்ரின்சிக்ல ரெண்டு டைப், p type and n type. ஸோ இது மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் மட்டும் நீங்க நோட் புக்ல நோட் பண்ணிக்கிட்டா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ரொம்ப பெரிய கொஸ்டின்ஸ் கிடையாது, சின்ன இதுதான் இருக்கு. p type semiconductor வேணும்னா pentavalent trivalent impurity ஆட் பண்ணணும். p typeனா positively charged holes or majority carriers. அப்படின்னா எலக்ட்ரான் இல்லையான்னா இருக்கு, எலக்ட்ரான் இருக்கு, பட் ஹோல்ஸை விட கம்மியா இருக்கு. n டைப்னா negatively charged electrons are majority carriers and holes are the minority carriers. Majority. p type வேணும்னா we have to add trivalent impurity. n type வேணும்னா we have to add pentavalent impurity. pentavalent impurity ஆட் பண்ணினா ஒவ்வொரு ஆட்டமும் எதை கிரியேட் பண்ணும்? each atom contributes one electron in a new level called donor level just below the conduction band. So valence band, conduction band. இந்த donor level the conduction bandக்கு கொஞ்சம் கீழே அங்க ஒரு எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்ப trivalent impurity ஆட் பண்ணினா அது என்ன பண்றது? ஒவ்வொரு impurity ஆட்டமும் it creates a hole in the acceptor level just above the valence band. அங்க just below the conduction band, just above the valence band. கரெக்டா ஞாபகம் வச்சுங்க. it creates an acceptor level. so இதுக்கு acceptor impurity னு பேரு, அதுக்கு donor impurity னு பேரு. டோனர்னா அது எலக்ட்ரானை டொனேட் பண்றது, இது எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ற ஒரு ஹோலை கிரியேட் பண்றது, அதனால இதுக்கு பேரு acceptor impurity, acceptor level. so this is about the p type semiconductor and n type semiconductor. ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டோனார் லெவல் எங்க கிரியேட் ஆகும், அக்செப்டார் லெவல் எங்க கிரியேட் ஆகும், என்ன டைப் ஆஃப் இம்பியூரிட்டியை நம்ம ஆட் பண்றோம். அதாவது p டைப்னா ஒன்லி ஹோல்ஸ் மட்டும் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஹோல்ஸ் மெஜாரிட்டியா இருக்கு, எலக்ட்ரான்ஸ் அதான் மைனாரிட்டி கேரியர்ஸ் தெரிஞ்சுக்கணும். n டைப் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஹோலும் இருக்கு, எலக்ட்ரான்ஸ் அத மெஜாரிட்டி கேரியர்ஸ், ஹோல்ஸ் அத மைனாரிட்டி கேரியர்ஸ். இப்ப நம்ம ஒரு ஆக்சுவலி p டைப் இப்ப நான் பார்த்தா இப்ப சிலிகான் இருக்கு இல்லையா, இப்ப நான் போரான் இருக்கு இல்லையா, இப்ப இந்த பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி ஆட் பண்ணிருக்கேன், நானு ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி ஆட் பண்ணிருக்கேன், ஒரு ஹோல் ஒண்ணு இருக்கு அப்படிங்கறதுனால இந்த கிறிஸ்டல் நெக் பாசிட்டிவ்லி சார்ஜ்டா அப்படின்னா கிடையாது. ஏன்னா நான் நியூட்ரல் ஆட்டம் தான், அந்த இடம் இருக்கே ஒழிய சார்ஜ் ஒண்ணு இல்ல. எவ்வளவு சிலிகானுக்கு எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு புரோட்டான்ஸ் இருந்ததோ அதே தான் இருக்கு, போரானுக்கு எவ்வளவு இருந்ததோ அதே தான் இருக்கு. ஸோ த lattice as a whole is neutral. ஒரு p type semiconductor n type semiconductor charged கிடையாது, they are neutral because we have not added or removed any electron. சரியா, எலக்ட்ரான் எதுவும் ஆட் ரிமூவ் பண்ணல. இப்ப இது பேசிக்கா வச்சுட்டு now we are moving on to the pn junction diode.
இதுதான் ரொம்ப முக்கியமான டாபிக். இதோட பேசிக்ஸ் புரிஞ்சுன்னா அப்புறம் இதோட ஃபங்க்ஷன்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த லெசன்ல செமிகண்டக்டர் டிவைசஸ்ல நீங்க ஆக்சுவலி 3 முக்கியமான டிவைசஸ் பத்தி படிக்கிறீங்க. ஜங்ஷன் பிஎன் ஜங்ஷன் டயோட், ஜெனர் டயோட், டிரான்சிஸ்டர். அப்புறமா லாஜிக் சர்க்கியூட்ஸ்ல லாஜிக் கேட்ஸ் படிக்க போறீங்க. ஸோ நம்ம அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் போது இந்த 3 டிவைஸ் பத்தி தான் இதுல படிக்கிறீங்க பேசிக்கா. ஸோ டயோடு தான் முக்கியமான ஃபர்ஸ்ட் டிவைஸ் நம்ம பார்க்கலாம். ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட்னா என்ன? ஒரு பி டைப் செமிகண்டக்டரையும் என் டைப் செமிகண்டக்டரையும் பேக் டு பேக் ஆட் பண்ணி நான் இப்போ ஒரு பி டைப் செமிகண்டக்டர் வச்சுக்கலாம். அதுல என்ன இருக்கும் பி டைப் செமிகண்டக்டர்ல? பி டைப் செமிகண்டக்டர் இஸ் மேட் அப் ஆஃப், அது நியூட்ரல் ஆக்சுவலா. ஒரு ஹோலை ஒண்ணு ஒவ்வொரு இம்பியூரிட்டி ஒரு ஹோலை கொடுக்குறது. ஒரு ஹோலை கொடுத்தா இட் பிகம்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயான். ஹோலை வெளியில கொடுத்துட்டா இட் பிகம்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயான். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து நியூட்ரலா இருக்குது ஆக்சுவலி இம்பியூரிட்டி ஆட்டம். ஸோ பி டைப் செமிகண்டக்டர் என் டைப் செமிகண்டக்டர்னு எடுத்துட்டோம்னா அது எப்படி இருக்கு? நான் ஆட் பண்ண உடனே என்ன ஆச்சு? என் டைப் பென்டாவேலன்ட்ல 4 எலக்ட்ரான் 4 கோவேலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணி வச்சு ஒரு 5வது எலக்ட்ரான் வெளியில விட்டுட்டு, அது 5வது எலக்ட்ரான் உள்ள இருந்தப்ப அந்த எலிமெண்ட் நியூட்ரலா இருந்தது. வெளியில வந்த உடனே அது பாசிட்டிவ்லி சார்ஜ் அயானா மாறி. So an n-type semiconductor contains free electrons and immobile positive ions. இந்த ரவுண்டு போட்டா இதுவும் சார்ஜ் தான், மைனஸும் சார்ஜ் தான் பிளஸும் சார்ஜ் தான். ரவுண்டுக்கு வெளியில இருக்கிறது மொபைல் சார்ஜ் கேரியர், சர்க்கிள்குள்ள இருக்கிறது இம்மொபைல் சார்ஜ் கேரியர். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். If you see the diagram, pentavalent impurity என்ன ஆட் பண்ணினோம்? We have seen phosphorus we have added. இந்த பாஸ்பரஸ் ஆட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? இந்த பாஸ்பரஸ்ல 5 எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருந்தது. அந்த 5 எலக்ட்ரான் இருக்கும்போது பாஸ்பரஸ் வாஸ் நியூட்ரல். பாஸ்பரஸோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல there were 5 எலக்ட்ரான்ஸ். இப்ப அது நியூட்ரலா இருந்தது. இப்ப இதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை வெளியில எடுத்துட்டோம். அப்ப என்ன ஆயிடும்? ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணா this phosphorus becomes positively charged. ஃப்ரீயா வந்தாச்சு. சோ அதனால இந்த n டைப் செமிகண்டக்டர் எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்? பாசிட்டிவ் அயான் with a free electron. இப்ப ரவுண்ட் போட்டா என்ன அர்த்தம்? இந்த பாசிட்டிவ் அயான் பாஸ்பரஸ் அயானால நகர முடியாது, குண்டா இருக்கு இல்லையா, அதனால நகர முடியாது. இந்த எலக்ட்ரானை ஓப்பனா இப்படி போட்டா அது ஈஸியா மூவ் ஆக முடியும். சோ ஒரு பி டைப் செமிகண்டக்டர் இல்ல அப்படிலாம் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா இருக்குன்னா ஜஸ்ட் ரிமெம்பர், என் டைப்ல என்ன இருக்கும்? எலக்ட்ரான் இருக்கும். மிச்சம் பாசிட்டிவ் நியூட்ரல் ஆகணும்னா பாசிட்டிவ் அயான் இருக்கும். பி டைப்ல ஹோல் இருக்கும், மிச்சம் இம்மொபைல் நெகட்டிவ் அயான். இம்மொபைல்னா அதால நகர முடியாது. So a p-type consists of holes and immobile negative ions, whereas the n-type consists of electrons and immobile positive ions. ஒரு p-type semiconductor n-type semiconductor back to back join பண்ணினா, அப்படி பண்றது கிடையாது. நார்மலா சொல்றேன், ஒரு ஃபுல் சிலிகான் எடுத்துட்டு ஒரு சைடுல பென்டாவேலன்ட்டும் ஒரு சைடு ட்ரைவேலன்ட்டும் தான் டோப் பண்ணுவாங்க. இப்படி ஒரு சிலிகான் வேஃபர் எடுத்துட்டு, வேஃபர் பிஸ்கெட் மாதிரி ஒரு சிலிகான் எடுத்துட்டு ஒரு ரீஜியன்ல பென்டாவேலன்ட் இம்பியூரிட்டி ஆட் பண்ணுவாங்க, சோ அது n டைப் ஆயிடும். ஒரு ரீஜியன்ல ட்ரைவேலன்ட் இம்பியூரிட்டி ஆட் பண்ணுவாங்க, சோ அது p டைப் ஆயிடும். சோ இப்ப p டைப் n டைப்பும் பேக் டு பேக் ஜாயின் பண்ணிருக்கோம். இதான் pn ஜங்ஷன் பேர். ஒரு pn ஜங்ஷன் ஃபார்ம் ஆன உடனே என்ன நடக்கும்னு பார்க்கலாம். n ரீஜியன்ல என்ன இருக்கு? எலக்ட்ரான்ஸ் அண்ட் இம்மொபைல் பாசிட்டிவ் அயான்ஸ். கொஞ்சம் குட்டியா வரையறேன், புரிஞ்சு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். p டைப்ல ஹோல்ஸ் அண்ட் இம்மொபைல் நெகட்டிவ் அயான்ஸ். இது நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பேசிக்க மட்டும் எவ்வளவு பெரிய எலக்ட்ரானிக் டிவைஸ்னாலும் நல்லா படிச்சுக்கலாம். சோ இப்படி ஜாயின் பண்ண உடனே என்ன ஆகும்? இப்ப நம்ம பார்க்கலாம், டிஃப்யூஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஏன்னா பார்க்கலாம், இதுல வந்து என் டைப்ல மெஜாரிட்டி எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஹோல்ஸும் இருக்கும். பாண்ட் பிரேக் ஆகி ஏதோ ஒரு எலக்ட்ரான் ஹோல் பேர், ஒரே ஒரு ஹோல் இருக்கு. அது மாதிரி பி டைப்லயும் ஒரு பாண்ட் பிரேக் ஆகி எலக்ட்ரான் மைனாரிட்டி இருக்கு. சோ நம்ம இப்ப நான் தூரக்க வரைஞ்சிக்கிறேன் அந்த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்ல. இப்ப மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கங்க, அதை இப்ப நம்ம நினைக்க வேண்டாம், யோசிக்க வேண்டாம். ஓகே. சோ இப்ப நான் ஒரு ஜங்ஷனை ஃபார்ம் பண்ண உடனே உங்களுக்கு தெரியும், என் ரீஜன்ல நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கு. எலக்ட்ரான் கான்சென்ட்ரேஷன் இஸ் மோர், வேறஸ் பி ரீஜன்ல எலக்ட்ரான் கான்சென்ட்ரேஷன் இஸ் லெஸ். சோ கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து நம்ம லிக்விட்ஸ்ல படிச்சிருப்போம், டிஃப்யூஷன் ஒரு ப்ராசஸ். ஹை கான்சென்ட்ரேஷன் ரீஜன்ல இருந்து லோ கான்சென்ட்ரேஷன் ரீஜனுக்கு மூவ் ஆகுது. இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன பண்ணும்? இந்த ஹை கான்சென்ட்ரேஷன் இருக்கிற இடத்துல இருந்து லோ கான்சென்ட்ரேஷன் இருக்கிற இடத்துக்கு இப்படி மூவ் ஆகும்.
அதே மாதிரி ஹோல்ஸ் கான்சென்ட்ரேஷன் ரைட் சைட்ல பி சைட்ல அதிகமா இருக்கு, லெஃப்ட் சைட்ல கம்மியா இருக்கு. ஸோ ஹோல் எலக்ட்ரான்ஸ் வில் ஸ்டார்ட் மூவிங் டுவர்ட்ஸ் ரைட், ஹோல்ஸ் வில் ஸ்டார்ட் மூவிங் டுவர்ட்ஸ் லெஃப்ட். அதனால மூவ் ஆகும்னா அது என்ன ஆகும், உடனே ஜங்ஷனுக்கு பக்கத்துல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் மூவ் ஆக முடியும். இந்த ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் இந்த சைடு வருதுன்னு வச்சுக்கலாம். This is N type, this is P type. P type la negative ion with the hole, positive ion with. ஒரு எலக்ட்ரான் இங்க டிஃப்யூஸ் ஆச்சுன்னா அது வந்த உடனே என்ன ஆகுது, இந்த ஹோல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு எப்படா எலக்ட்ரான் வரும்னு. அது நியூட்ரல் ஆத்துக்காக அந்த ஹோல் என்ன பண்ணும், அந்த எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிட்டு அது நியூட்ரலா போயிடும். So this electron which diffuses from the N region to the P region is neutralized by the hole there. இப்ப அடுத்து இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், இங்க இன்னமும் இங்க அதிக கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கு. இந்த எலக்ட்ரான் இந்த ஹோலுக்கு இந்த சைடு டிஃப்யூஸ் ஆகும். சாரி சில்ட்ரன். இந்த எலக்ட்ரான் இங்க வந்த உடனே இந்த ஹோலை இது நியூட்ரலைஸ் பண்ணிடும். You can see here the ஜங்ஷனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மெஜாரிட்டி கேரியர்ஸ் they cross the junction. இப்ப எலக்ட்ரான் இங்க இருந்து இங்க போகுது அப்படின்னா என்ன அர்த்தம், ஹோல் இங்க இருந்து இங்க வந்த மாதிரி தான். இந்த எலக்ட்ரான் தான் அங்க போகுது, ஹோல் மூவ் ஆகாது. அந்த ஹோல் இங்க வந்த மாதிரி நம்ம ஹோல் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் ஸ்டார்ட் மூவிங் அக்ராஸ் த ஜங்ஷன் அண்ட் தே நியூட்ரலைஸ். வேற இங்க தள்ளி இருக்கிற எலக்ட்ரான்ஸ்லாம் இன்னும் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இங்க தள்ளி இருக்க ஹோல் எல்லாம் அப்படியே இருக்கு. ஜங்ஷனுக்கு பக்கத்துல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் மட்டும் மைக்ரேட் ஆயிருக்கு. இப்படி மைக்ரேட் ஆன உடனே என்ன ஆச்சு உங்களுக்கு தெரியும் பாத்தீங்கன்னா, முன்னாடி இந்த N டைப்பும் P டைப்பும் நியூட்ரலா இருந்தது. நம்பர் ஆஃப் பிளஸும் மைனஸும் ஈக்குவலா இருந்தது, நியூட்ரலா இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா the N type has become positively charged. இந்த பிளஸ் இதை மைனஸ் கேன்சல் பண்ணாச்சு, இந்த பிளஸ் மைனஸ் கேன்சல் பண்ணி இந்த பிளஸும் காலியா இருக்கு. அதே மாதிரி P type has become negatively charged. இது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. These two balance each other, these two balance each other. Whereas in the whole neutralize பண்ணி இந்த ஹோல் இருக்கு இல்லையா, அது ஓப்பனா இருக்கு. So the potential barrier is set up across the junction. யாரோ ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ண மாதிரி தானே உருவாக்கிது. N சைடு ஒரு பாசிட்டிவ் பேட்டரியும் P சைடு ஒரு நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கு. இதை நம்ம பொட்டன்ஷியல் பேரியர்னு சொல்றோம். அது எதனால வருது பொட்டன்ஷியல் பேரியர்? பிகாஸ் ஆஃப் த டிஃப்யூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் அக்ராஸ் த ஜங்ஷன். எவ்வளவு நேரம் மிஸ் டிஃப்யூஸ் ஆகும்? இப்ப பாக்கலாம், ஒரு எலக்ட்ரான் போனப்போ ஒன்னும் ஆகல, ரெண்டாவது எலக்ட்ரான் ஒன்னும் ஆகல, கொஞ்சம் கொஞ்சமா பேரியர் பொட்டன்ஷியல் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. இப்ப அடுத்த எலக்ட்ரான் அங்க போகணும்னு நினைச்சா இங்க இருக்கிற பாசிட்டிவ் என்ன பண்ணும், நானே பாசிட்டிவ் இருக்கு நீ என்ன அங்க போறதுன்னு போக விடாம இந்த எலக்ட்ரானை தடுப்போம். அதே மாதிரி இங்க இருக்கிற ஹோல் இந்த சைடு வரணும்னு நினைச்சா இங்க இருக்கிற நெகட்டிவ் பேரியர் என்ன பண்ணும், இங்கே இருப்பா நான் நெகட்டிவ் இருக்கேன் என்ன நியூட்ரலைஸ் பண்ணு, அங்கெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லி. So it prevents the further migration of electrons. இந்த எலக்ட்ரான் அந்த ஹோல் கூப்பிடுது, ஆனாலும் எலக்ட்ரான் போக முடியல. ஏன்? இந்த பாசிட்டிவ் என்ன சொல்லுது, நான் ஒரு பாசிட்டிவ் பக்கத்துல இருக்க என்ன விட்டுட்டு அங்க எங்க போறேன்னு. So இந்த பேரியர் என்ன பண்ணுது, it prevents the further migration of electrons across the junction. அதனால இதுக்குவே potential barrier அப்படின்னு பேரு. இப்ப there is a region created around the junction. இந்த ஜங்ஷனை சுத்தி ஒரு ரீஜன் உருவாயிருக்கு. என்ன ரீஜன் உருவாயிருக்கு? இந்த ரீஜன்ல பார்த்தா this region is depleted of mobile charge carriers. இதுல இந்த மொபைல் இந்த வெளியில இருக்கக்கூடிய சார்ஜ் கேரியர், மூவார சார்ஜ் கேரியர் இல்ல. அதனால இந்த ரீஜனுக்கு டிப்ளீஷன் ரீஜியன் அப்படின்னு பேரு. Depletion region na, it is a region around the junction which is depleted of the mobile charge carriers. So adanal or barrier potential is being produced. So this is PN junction. Ida meeri ida na conduct panna vekkanona what I have to do. So modalla or junction of form panna odane what is happening, diffusion nadakudhu. Diffusion nala or barrier potential is produced. Adanal ஜங்ஷனை சுத்தி ஒரு டிப்ளீஷன் ரீஜன் ஒரு ரீஜன் ஒன்று கிரியேட் ஆகுது. ஸோ இதுக்கு மேல இதை நாம கண்டக்ட் பண்ண வைக்கணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். வில் ஸ்டாப் ஹியர்.